எனக்கு தெரிஞ்சு ரிவர்சிங் கமிட்டி ஓகே அப்படின்னு இந்த தரப்பை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து 5லேருந்து 10 நாளில் படம் வெளியே வந்துடும். ஆர்வம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ராணுவ சம்மந்தமான எம்பலங்களை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எலச்சி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உள்துறை அமைச்சுக்கிட்ட போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்கன்னு போட்டாங்கன்னா நீ காலி. ஓகே, நீ காலி, நீ நகர்த்தவே முடியாது. நீ அதையுமே உள்துறை அமைச்சுக்கிட்ட போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, ஹோம் மினிஸ்டர் போய் நீங்கள் எந்த காலத்தில் படத்தை போட்டுக்காது எப்படி வாங்கிட்டு வரீங்க? சென்சார் போர்டுடைய வேலை என்னென்ன அந்த படத்துக்கு? இல்லை, அது பேர் வந்து சென்சார் போர்டு கிடையாது. அதுவே இங்கே தவறுதலான புரிதலாக பதிவிட. ஓகே, அது பேர் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் தான். கத்திரி வச்சு வெட்டுறது அவங்க வேலை கிடையாது. யூ வேணுமா, UA 7+ வேணுமா, UA 13+ வேணுமா, UA 16+ வேணுமா, ஏ வேணுமான்ற எந்த கேட்டகரியில் வருதோ அந்த கேட்டகரிக்கு முரண்பட்டால் இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வைப்போம். தமிழ்நாட்டில் இது நாள் வரையும் கிட்டத்தட்ட 50 சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து எந்த படத்தையும் சென்சார் போர்டு தடை பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஆர்மி சம்மந்தப்பட்ட காட்சிகளுக்கு நாலேஜ் வேணும். படம் பார்க்குறவங்க எல்லாம் ஆர்மி ஆஃபீஸர் கிடையாது. ஒருத்தர் பேராசிரியர் இருப்பார், ஒருத்தர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், ஒருத்தர் இந்த மாதிரி சினிமா தயாரிப்பாளர் இருப்பார், ஒருத்தர் நடிகராக இருப்பார், ஒருத்தர் சோஷியல் ஒர்க்கராக இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து வேறு துறையை சார்ந்தா இருப்பாங்க. பல துறையான ஆட்கள் தான் அங்கே படம் பார்ப்பாங்க. இந்த துறை ஆட்கள் தான் அடுத்த முறை அந்த படம் பார்ப்பாங்கன்னா கிடையாது. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஃபோன் கனெக்ஷன் இருக்காரு, ஒருத்தருக்கு ஒரு இன்டர்லிங்க் இருக்காரு. அந்த பேனலே யாரும் தெரியாது. ரிவர்சிங் கமிட்டி போகிறதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோன்னு படக்குழு சொல்லணும். படக்குழுவுக்கு மெயில் பண்ணுவாங்க, நாங்கள் ரிவர்சிங் கமிட்டி போகிறதா இருக்கோம், நீங்கள் அதுக்கு அனுமதி தரீங்களா? ஏன்னா புதுசாக அந்த படத்தை 5 பேர் பார்ப்பான். ஓகே, அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஒரு படம்னா 5 பேர் தான் பார்க்கணும், அதான் அனுமதி ரூல், சினிமா கூட ஹேப்ட்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவர்சிங் கமிட்டி பார்க்கணும், அதுக்கு அனுமதியை படக்குழு தரணும். இவங்க ரிவர்சிங் கமிட்டி ஒத்துக்கிட்டு போயிருந்தாங்கன்னா 2 நாளில் அது ரிவர்சிங் கமிட்டியில் சர்டிஃபிகேட் ஆகி வெளியே வந்துருவாங்க. பர்சனலாகவே சொல்கிறேன். தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போய் உங்கள் நேரத்தையும் வீணடிச்சு போர்டு நேரத்தையும் இங்கே வீணடிக்கிறீங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். சென்சார் போர்டு அது குறித்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் ஒரு மெம்பராக கூட இருக்கீங்க, நிறைய படங்களை பார்க்குறீங்க. குறிப்பாக இப்போது ஜனநாயகன் படத்துக்கு, விஜய் அவர்களுடைய படத்திற்கு ஒரு இஷ்யூ, சென்சார் போர்டு தான் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் சில பேர் வந்து சென்சார் போர்டு மேலே, சில பேர் மத்திய அரசு மேலே திருப்புறாங்க, சில பேர் மாநில அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சார் போர்டுடைய வேலை என்னென்ன அந்த படத்துக்கு? இல்லை, அது பேர் வந்து சென்சார் போர்டு கிடையாது. அதுவே இங்கே தவறுதலான புரிதலாக பதிவிட. ஓகே, அது பேர் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் தான். கத்திரி வச்சு வெட்டுறது அவங்க வேலை கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த படம் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி எந்த கேட்டகரியில் வருதோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டை அவங்க சான்றிதழ் கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலை. எடுக்க சொல்லுவீங்களா இந்த காட்சிகள் வேணாம், இது அது வந்து சஜஷன்ஸ் கொடுப்போம். ஓகே, நீங்கள் அந்த சான்றிதழில் யூ வேணுமா, UA 7+ வேணுமா, UA 13+ வேணுமா, UA 16+ வேணுமா, ஏ வேணுமான்ற எந்த கேட்டகரியில் வருதோ அந்த கேட்டகரிக்கு முரண்பட்டால் இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வைப்போம். ஓகே, சரிங்களா? இது வந்து நிறைய பேருக்கு புரியல. இப்போ நீங்கள் ஒரு படத்தை எடுத்திங்கன்னா அந்த படத்தை நேரடியாக சென்சாரில் போய்ட்டு டேப்பை கொடுத்து பார்த்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் கொடுக்க முடியாது. அது சினி பேட்ரோல்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த படம் சம்மந்தமான ஒரு டோட்டல் புக்லெட் கொடுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது டோட்டல் புக்லெட்டை கொடுக்கணும். அந்த கதை சம்மந்தமாக அதோட டைலாக்ஸு எல்லாமே இருக்கணும், அதில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். அது ஒரு புக்கு ரெடி பண்ணி தான் அது வரும். அந்த படத்தை வந்து ஆர்ஓ எடுத்து ஆத்தரைஸ் பண்ணி எக்ஸாமிங் கமிட்டி கொடுப்பார். 5 பேர் கொண்ட ஒரு குழுவை கொடுப்பார். அதில் 1 சென்ட்ரல் கவர்மெண்ட் EO எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார், மிச்சம் 4 பேர் பார்ப்பாங்க. அதில் 2 பெண்கள் கம்பல்சரி இருப்பாங்க, 2 ஆண்கள் இருப்பாங்க. அந்த எக்ஸாம் கமிட்டி பார்த்து அவங்ககிட்ட இருந்து சொல்லுவாங்க இது இந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வருது. அப்போ சில காட்சிகள் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவோ, அதிகமான ஆபாசங்களாவோ, அதிகமாக வன்முறையாவோ, செக்ஸியான காட்சிகள், கேட்டகரிஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவங்க வந்து படத்துக்கு தேவையான சில ஆபாசமான வசனங்கள் வச்சுருந்தா அது வந்து இளைய தலைமுறை போகிறப்ப பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி அது சஜஷன் சொல்லுவோம். சரி, இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு UA 7+ கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க முரண்படுச்சிங்கன்னா நீங்கள் 13+, இதெல்லாம் எடுத்திங்கன்னா 16+. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பக்காவாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா UA கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லுவோம். அதை அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் படம் முடிஞ்சோன்னா Form 8 நாங்கள் சைன் பண்ணி கொடுத்தோன்னா சொல்லுவார், நாங்கள் சொல்லுங்கள் இந்த காட்சிலாம் எடுத்தே ஆகணுங்க, இதெல்லாம் அனுமதிக்கவே முடியாதுன்றப்ப அது ஒரு ஏற்றுப்பார். ஓகே, ஏற்றுக்கிட்டு அது எந்த கேட்டகரியில் வருதோ அதுக்கு சென்சார் கொடுப்போம். இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ வந்து ஜனநாயக படத்தில் நடந்தது என்னன்னா, சென்சாரில் வந்து UA 16+ ஒரு குழு பார்த்து கொடுத்ததா இவங்க சொல்கிறாங்க. அது வந்து UA 16+ வித் பேரண்டல் கைடன்ஸ் வித் மாடிஃபிகேஷன் தான் சர்டிஃபிகேட்டே வரும். அதாவது ரெஃபர் பண்ணுவாங்க, அக்னாலேஜ் பண்ணுவாங்க. அக்னாலேஜ் பண்ணுறதை இவங்க சர்டிஃபிகேட் நினச்சிக்கிறாங்க. ஓகே, சர்டிஃபிகேட் எப்போனா ஆர்ஓ முடித்து பச்சை இங்கில் கழுத்து பண்ணி பிரிண்ட் ஆகி டிஜிட்டலில் ஏறி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் சாஸ்திரி பவனில் வாங்குறப்ப தான் அது சர்டிஃபிகேட்டான படம்.
அது முன்னாடி வரையும் அது அக்னாலஜ்மெண்ட் பேஸில் தான் இருக்குது. ஓகே. இவங்க வந்து ஷரத்துகள் 24 படி 4 பேர் பார்த்தாங்க, 3 பேர் ஓகே சொல்லிட்டாங்க, ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணாங்க, அவர் புகார் கொடுத்துட்டாங்க. பட் 3 பேர் பார்த்துட்டு 16+ கொடுத்துட்டாங்க, அதையே தீர்ப்பாக கொடுங்கன்னு சொல்லி இவங்க ப்ரேயர் வைக்கிறாங்க. ஏன் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க சார்? இங்க இருந்து தாண்டி ஏன் அங்கே போனாங்க? எந்த காரணத்துக்காக புரிதல் இல்லை. இந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சென்சார் போர்டு பற்றிய புரிதல் இல்லை. ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டில் இது நாள் வரையும் கிட்டத்தட்ட 50 சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து எந்த படத்தையும் சென்சார் போர்டு தடை பண்ணதா சரித்திரமே கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படத்தை தடை பண்ணாங்க. போர்டோடைய வேலை அந்த படத்தை எப்படியாவது மேக்கப் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியே அனுப்பிச்சு படம் பார்க்க வைக்கிறது தான் போர்டோட வேலை. தவிர எந்த படத்தையும் முடக்கிறதுக்கான வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போனதுனால அந்த கோர்ட்டில் போயிட்டு இவங்க தரப்பு நியாயங்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க ஆளாகிறாங்க. ஓகே. இவங்க ரிவர்சிங் கமிட்டி போகிறாங்க, ரிவர்சிங் கமிட்டி போகிறோம், அக்னாலஜ்மெண்ட் போகிறாங்க, UA 16+ வித் மாடிஃபிகேஷனு அப்படின்னு சொல்லி அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்றதா மெயிலில் வந்திருக்கு. ஆனால் 4 பேர் படம் பார்த்ததுல 3 பேரில் ஒருத்தர் ஆர்வக்கிட்ட போகிறார். சார் இதில் சில காட்சிகள்லாம் ஏற்புடையதாக இல்லை, எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. ஓகே. ஆர்மி சம்மந்தப்பட்ட காட்சிகளுக்கு நாலேஜ் வேணும். படம் பார்க்குறவங்க எல்லாம் ஆர்மி ஆஃபீஸர் கிடையாது. ஒருத்தர் பேராசிரியர் இருப்பார், ஒருத்தர் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், ஒருத்தர் இந்த மாதிரி சினிமா தயாரிப்பாளர் இருப்பார், ஒருத்தர் நடிகராக இருப்பார், ஒருத்தர் சோஷியல் ஒர்க்கராக இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து வேறு துறையை சார்ந்தா இருப்பாங்க. பல துறையான ஆட்கள் தான் அங்கே படம் பார்ப்பாங்க. இந்த துறை ஆட்கள் தான் அடுத்த முறை அந்த படம் பார்ப்பாங்கன்னா கிடையாது. ஒருத்தர் ஃபோன் கனெக்ஷன் இருக்காரு, ஒருத்தருக்கு இன்டர்லிங்க் இருக்காரு. அந்த பேனலே யாரும் தெரியாது. ஓகே. அந்த படம் உள்ள போடுறப்ப படம் இங்கே போடுறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தான் படத்தை பார்க்க உட்காரணும். அந்த இருட்டில் படம் பார்த்து முடிஞ்சு பிரேக்கில் தான் நம்ம பக்கத்தில் ஆண் உட்காந்துருக்கா பெண் உட்காந்துருக்கானே உங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே. அது முடிஞ்ச பிறகு ஒருத்தர் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் பேசிக்கலாம். ஒருத்தர் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருப்பாரு, ஒருத்தர் மதுரையிலேருந்து வந்திருப்பாரு, ஒருத்தர் பாண்டிச்சேரியில் வந்திருப்பாரு, ஒருத்தருக்கு ஒரு இன்டர்லிங்கே இருக்காது. ஒவ்வொரு படத்துக்குமே இப்படிதான். யார் படம் பார்க்க போகிறாங்க, அந்த படம் யாரோட படம், பெரிய படமா, சின்ன படமா, ரஜினி படமா, கமல் படமா, ரொம்ப இந்த படமா, எதுவுமே தெரியாது. ஓகே. அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வரும் பாருங்க, படம் யூன்னு ஃபஸ்ட் எத்தனை பேஸ்ட் ஆகும். அப்போ தான் அந்த படத்தை இன்னார் தான் பார்த்தாங்கன்னு கீழே வரும். 4 பேருடைய பேர் கீழே RO அப்படின்னு போட்டு அவருடைய பேர் கையெழுத்தோடு வரும். அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தவிர படம் சென்சார் ஆன பிறகு தான் அந்த படத்துக்கான சென்சார் பண்ணவங்க யாரும் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்காது, அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ ஜெயந்தி, வெங்கடேஷ், ஜாம்பவான் ஒரு 4 பேரை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே. இதுதான் ப்ராசஸ். இவங்க ரிவர்சிங் கமிட்டி போகிறேன்னு சொன்னோன்னே ரிவர்சிங் கமிட்டி போங்கன்னு இவங்க அனுமதி கொடுத்தா தான் அவங்க ரிவர்சிங் கமிட்டி போக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ரிவர்சிங் கமிட்டியில் போயிட்டு படம் பார்க்க மாட்டாங்க போர்டு. ஓகே. ரிவர்சிங் கமிட்டி போகிறதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோன்னு படக்குழு சொல்லணும். படக்குழுவுக்கு மெயில் பண்ணுவாங்க, நாங்கள் ரிவர்சிங் கமிட்டி போகிறதா இருக்கோம், நீங்கள் அதுக்கு அனுமதி தரீங்களா. ஏன்னா புதுசாக அந்த படத்தை 5 பேர் பார்ப்பான். ஓகே. அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஒரு படம்னா 5 பேர் தான் பார்க்கணும், அதான் அனுமதி ரூல், சினிமா கூட ஹேப்ட்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவர்சிங் கமிட்டி பார்க்கணும், அதுக்கு அனுமதியை படக்குழு தரணும். ஓகே. இவங்க டீம் தான் தரணும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ராணுவ சம்மந்தமான விஷயம் வருது சார், எனக்கு இது சரியாக தெரியல, நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கங்க, என்ன எக்ஸ்பர்ட்டை கேட்டுக்கங்கன்றப்ப அப்போ RO என்ன பண்ணுவார்னா இதற்கான எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைப்பார். அதுக்கு பவர் இருக்கு. சரத்து 24 தான் பேசுகிறாங்க, சரத்து 25ல் அந்த படத்தை எந்த நேரத்தில் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான முழு பவரையும் சினிமா கூட ஆக்ட்படி ரீஜனல் ஆஃபீஸருக்கு அந்த பவர் இருக்குது. ஓகே. அதுதான் கோர்ட்டில் நின்றுச்சு ஓப்பனாக சொன்னான். ஓகே. அப்போ அவர் நினைக்கிறார் ராணுவ சம்மந்தமான இஷ்யூ சொல்கிறாரு. அப்போ அவருக்கு ராணுவ பதமாக எதுவும் தெரியாது. அப்போ அது ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்போம், ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்க்க வைப்போம்னா அதுக்கு அனுமதி யார் தரணும், இவங்க படக்குழு தரணும். ஓகே. இப்போ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கப்ப நாங்கள் ரிவர்சிங் கமிட்டி போட்டிருக்கோம் சார், ரிவர்சிங் கமிட்டி இப்போ உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. ஓகேன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் ஒரு 5 பேர் படம் பார்ப்பாங்க. ஏற்கனவே 14 கட்டு எக்ஸ்ட்ரா 2 கட்டு போட்டு மறுநாளே சர்டிஃபிகேட் வந்திருக்கும். ஓகே. சிம்பிளான விஷயம். இவங்களா தான் இதை தாமதப்படுத்துறாங்களா இல்லை இவங்க பப்ளிசிட்டி பண்ணுறாங்களான்னு தெரியாது, இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியாது. இவங்க கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பெயர் வைக்கிறாங்க, 24 படி சரத்து 24 படி 3 பேர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டு 16+ன்னு அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் கேட்டால் ரிவர்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு அதை பவர் கொடுங்கன்றப்ப PT ஆஷா நீதியரசு என்ன சொல்கிறாங்க, இது உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு போடுறாங்க. ஈவினிங்கே போய் டபுள் பெஞ்சில் போயிட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அதுக்கு தடை கேட்குறாங்க. ஓகே. அவங்க சப்ஜெக்ட் உள்ளே போகல நீதியரசர்கள். சார் இவங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்க சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி, இது சர்டிஃபிகேட் ரிவர்சிங் கமிட்டிக்கு நான் ஏன் போட்டேன் அப்படின்ற வாதத்தை நீங்கள் கேளுங்க, அதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க. ஓகே. அதுதான் கேட்குறாங்க இவங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் போட்டிங்க, நாங்கள் ரிவர்சிங் கமிட்டி போட்டிருக்கோம், நான் ஏன் ரிவர்சிங் கமிட்டி போட்டேன்னு என் தரப்பு நியாயங்களை கேட்காம நீதியரசு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் உள்ளே போகல, ரிவர்சிங் கமிட்டி சப்ஜெக்ட் உள்ள போகல, ரிலீஸுக்குள்ளே போகல, எதுவுமே போகல. PT ஆஷாவோடைய நீதியரசருடைய உத்தரவுக்கு தடை.
முடிஞ்சிருச்சு. ஓகே. இன்னும் அது உள்ள பிளேவே ஆகலை. ஓகே. சுப்ரீம் கோர்ட்டு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, நீதிபதி ஆஷா சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன கேட்குறாங்க, உங்களை நீங்கள் வந்து ரிவர்சிங் கமிட்டி நாங்கள் ஏன் போனோன்ற தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்களா, அவங்க ப்ரேயரை நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேன்றீங்க. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணி 21 தேதி இங்கே வரப்போகுது, இங்கே சென்னை ஹைகோர்ட்டுக்கு வருது, அந்த ஹைகோர்ட்லேயே நீங்கள் நிவாரணம் தலைமை நீதிபதி நிவாரணம் தேடிக்குன்னு சொல்லி பந்த திருப்பி மறுபடியும் இங்கேயே அமிச்சிட்டாங்க. ஓகே. திருப்பி ஒருவேளை ஜட்மெண்ட் வந்து எப்படி வந்தாலும் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரம் எங்கே போகும் சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரிவர்சிங் கமிட்டி ஓகே அப்படின்னு இந்த தரப்பை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுலேருந்து 5லேருந்து 10 நாளில் படம் வெளியே வந்துடும். என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். இவங்க மறுபடியும் இந்த ஆர்கியூமெண்ட்டே போனாங்கன்னா அது இழுத்துட்டு தான் போகும். ஏன்னா இப்போ நீ பிடி ஆஷா நீதியரசர் வந்து இப்போ 24 சரத்தில் படி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த தடையிலன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்களே, இதை வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஏற்றுக்குச்சுன்னா அடுத்த வாட்டி வேறு எதனா ஒரு படம் ஒன்று வரப்போ அவன் ரிவர்சிங் கமிட்டி போட்டாங்கன்னா நான் கோர்ட்டில் 10 பேர் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஓகே. முன்னுதாரணமாயிடும்ல அது. அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா பவர் தானே செல்லுபடி ஆகும். ஓகே. அதான் கோர்ட்டு இல்லாத இப்போ நான் என்னோட தனிப்பட்ட முறையில் இது எப்படி நடக்குன்றக்கா நான் சொல்கிறேன். இப்போ படக்குழு ரெக்வஸ்ட் பண்ணலாம், சார் ரிவர்சிங் கமிட்டி போட்டுக்கோங்க, எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆஸ் பர் ரூல் படி போகணுன்னா ஆர்வம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ராணுவ சம்மந்தமான எம்பலங்களை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எலச்சி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உள்துறை அமைச்சுக்கிட்ட போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்கன்னு போட்டாங்கன்னா நீ காலி. ஓகே. நீ காலி, நீ நகர்த்தவே முடியாது. நீ அதையுமே உள்துறை அமைச்சுக்கிட்ட போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, ஹோம் மினிஸ்டர் போய் நீங்கள் எந்த காலத்தில் படத்தை போட்டுக்காது எப்படி வாங்கிட்டு வரீங்க? ஓகே. அமரன் ஒரு படம் எடுக்கிறாங்க, கமல் எவ்வளோ புத்திசாலின்னு பாருங்க. அமரன் படம் கமல் தான் ப்ரொடியூசரு. எடுக்கிறப்பே ஒரு ராணுவ ஜெனரல் மேடலில் கூட வச்சுக்கிறார். படம் ஷூட் பண்ணுறதுலேருந்து டாப்லேருந்து பாட்டம்லேருந்து எண்டு வரையும் அந்த ராணுவ ஜெனரல் கூட இருக்கார். இந்த இடத்துல இப்படி தான் ஷூட் பண்ணணும், இந்த எலச்சி தான் யூஸ் பண்ணணும், இந்த பீரிங்கை காட்டலாம், இந்த வெப்பன்ஸ் நீங்கள் காட்டலாம், இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த காஷ்மீரில் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, இப்படி பேசலாம், இந்த வாக்கி டாக் இப்படி யூஸ் பண்ணலான்றதை அவங்க எக்ஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஷூட் பண்ணுறப்பவே அந்த ப்ரொசீஜர். ஓகே. அதெல்லாம் முடிஞ்சு படத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் காப்பி யார் காட்டுறாங்க? ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் படத்தை. ஃபஸ்ட்டு காப்பி பார்க்குறாரு, அவர் ஃபுல்லாக பார்க்குறாரு. அதில் ராணுவத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் மாற்றணும்னு சில இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சென்சார் போர்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆகுது. கிளியர் ஆகிட்டு அப்படியே வந்துடும் ஸ்மூத்தாக. அப்போ ராணுவத்துலேருந்து அப்ஜெக்ஷன்லாம் க்ளீன் ப்ராசஸ் ஆகுதா? இப்போ போர்டு நினச்சிருந்ததுன்னா நீங்கள் போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கினா கேலி. போர்டு எப்படிமா ஹெல்ப் பண்ணோம் சார், இது வந்து ரிவர்சிங் கமிட்டி போட்டிருக்கோம், ராணுவ சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட்டை ஒரு ஒப்பீனியன் மட்டும் கேட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துறோம் சார், ஒரு ஆளை கூடுவாங்க பாருங்கள் சார், சில இதெல்லாம் மாற்றுங்க சார், இது ஒரு செட் ஆகாது, 2 நாள் சர்டிஃபிகேட் முடிஞ்சு போச்சு. ஓகே. அந்த ஹெல்ப்பை போர்டே பண்ணோம். போகணும்னு அவசியமே இல்லை, போர்டே பண்ணோம். ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே இருக்கவங்க எப்படியோ அந்த படத்தை வெளியிடணும், எவ்வளோ சீக்கிரம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தான் போராடுவாங்க. அவங்க லேட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து நீங்கள் சட்டம்னு போயிட்டீங்கன்னா எல்லாமே சட்டமாயிடும். நீதிமன்றம் போயிட்டா சட்டம் தானே, நீதிமன்றத்தில் போய் கன்வின்ஸுக்கு என்ன வேலை இருக்கு? சட்டம் தானே. ஓகே. நீங்கள் எல்லா இதுலேயும் கன்வின்ஸ் ஆவாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ராணுவ சம்பளத்தில் கன்வின்ஸ் ஆகவே மாட்டாங்க. நாளைக்கு தெரியாமல் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் அவர் ஆன்சரபிள். ஓகே. ரிஜினல் ஆஃபீஸர் ஆன்சரபிளுங்க, அவர் ஐஏஎஸ் கேடருங்க அவர். அப்போ என்ன பண்ணுவார் அவர்? அப்போ அவரே ஹெல்ப் பண்ணுவார், அவரே சொல்லுவார். நீங்கள் சிரம் இப்போ நீங்கள் போய் இப்போ நீங்கள் ஒரு படம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல என்ன போடுவாங்க? இந்த படத்தில் விலங்குகள் பறவைகள் துன்புறுத்தப்படவில்லை. ஏன் அது போடுறாங்க? டிஸ்க்ளைமரில். அது சட்டம், சினிமா போடுற ஆக்ட் படி ஒரு படத்தில் நீங்கள் நாயோ பூனையோ பறவையோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பறவையை ஷூட்டிங் அப்போ நாங்கள் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம், எந்த துன்புறுத்தவும் பண்ணலன்றது ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து அதை காமிச்சு ஹரியானாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் நோ அப்ஜெக்ஷன் வாங்கி தான் அட்டாச் பண்ணணும். ஓகே. இது ரூல். இளையராஜா பாட்டு வந்து பாடுற மாதிரி ஒரு சீன் வருதுன்னு வச்சுங்க, ரேடியோவில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ரேடியோவில் இளையராஜா பாட்டு பாடுது. இளையராஜா பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இளையராஜா பாட்டு மாதிரி வேறு யாருனா பாட்டு அங்கே ஒளிப்பதிவு ஆச்சுன்னா அந்த பாட்டினுடைய உரிமையாளர்கிட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஓகே. ஓகே. இப்போ ஒரு காட்சியில் சாட்டையில் அடிக்கிற மாதிரி விஜய் சார் பண்ணுறார். அந்த படம் என்னது? எங்கள் வீட்டு பிள்ளையில் நாயிரெட்டி சார் விஜயவாணி ப்ரொடக்ஷனில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இது வந்து போர்டு அனுமதிச்சது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், போர்டு அனுமதிச்சதுன்னு வச்சுக்கோங்க. நாயிரெட்டி தரப்பில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலம் இப்போ இருக்கார், அவர் போயிட்டு இது என்னோட காட்சியை அப்படியே வச்சுருப்பா, நீங்கள் எப்படியே அனுமதிச்சின்னு கேஸ் போட்டால் போர்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே. அப்போ என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஒரு நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்தாங்க. படத்துக்கு வந்து நான் வந்து வேட்டைக்காரன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். வேட்டைக்காரன்ற பேர் இன்றைக்கி சென்சார் படி ரூல் படி யார்கிட்ட இந்த டைட்டில் இருக்குது அவங்கள்ட்ட ஒரு நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பணும்னு தான் பார்ப்பாங்கிறத புரிஞ்சுக்க. ஏன்னா அவங்க வந்து எதுலேயும் மாட்டக்கூடாதுல்ல. ஓகே. இல்லை, இங்கே இவ்வளோ சிக்கல் வர்றதுக்கு காரணம் விஜய் என்கிற ஒரு நபர் அரசியலுக்கு வந்ததுனாலயா? ஏன்னா அவரும் நிறைய படங்கள் வந்திருக்காரு. இந்த மாதிரி இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சிக்கலுக்கு காரணம்னா தயாரிப்பு தரப்புக்கு நாலேஜ் இல்லை. இப்போ தானு கபாலி எடுத்தார், மாட்டிக்கிட்டாரா?
துப்பாக்கி எடுத்தாரு தான் மாட்டிக்கிட்டாரா? ரஜினி படம் வரிசையாக வந்துச்சு, எதனா ஒரு படம் மாடிச்சா? கூலி தான் ஏ சர்டிஃபிகேட் ஆச்சு, அது கூட ஏ சர்டிஃபிகேட் இஷ்யூ வந்துச்சுன்னு ஏதோ சொன்னாங்க. ஓகே, ரிவைசிங் கமிட்டி தான், பராசக்தியும் இஷ்யூ தான்மா. ஓகே, 5 பேர் பார்க்குறாங்க, இது எடுக்க முடியாதுன்றாங்க. அப்புறம் ரிவைசிங் கமிட்டி போடுறாங்க, அவங்க பார்த்துட்டு சார் இதெல்லாம் கட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் தான் ஓகேவா? ஓகே சார் கட் பண்ணிக்கிறேன், சர்டிஃபிகேட் இதை எடுத்துன்னு போ, குஞ்சு போச்சு சார். இந்த சர்டிஃபிகேட்னால ஏதாவது பிரச்சனையா சார் படம் திரையிடுறதுல? அப்படி ஒன்றும் கிடையாது இல்லை, ஏதோ கிரேடு தான் ஒரு கணக்கா இல்லை? என்ன இல்லை இல்லை, ஏ சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா நீங்கள் மாலில் போனீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, 18 வயசு கீழே இருக்கும் அலோவ் பண்ணக்கூடாது. ஏ சர்டிஃபிகேட் படத்தை துர்தர்ஷன் வாங்க மாட்டான், ஓகே, டிடிஸ் வாங்க மாட்டான். வெளிநாடுகளில் ஏ சர்டிஃபிகேட் இந்தியாவே ரெஃபர் பண்ணி போச்சுன்னா, சிங்கப்பூர் மலேசியா போன்ற கண்ட்ரிலாம் அவன் வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்ப்பான் படங்களை. இந்தியாவே ஏ கொடுத்ததுன்னா இன்னும் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்ப்பான், அது அவனோட வியாபாரத்தை பாதிக்கும். கூலிலாம் வசூல் ஆகாமல் போனது ரீசன் அதுதான். ரஜினியோட ஆடியன்ஸு சின்ன பசங்க தானேங்க, சின்ன சின்ன பசங்க தானே. அந்த ஆடியன்ஸ் உள்ளே வராமல் டேக் ஆகிடுச்சுல உங்களுக்கு. அவசரமாக அந்த படத்தை இது ட்ரக் மாஃபியாவாக எடுத்ததுனால தான் அந்த படத்துக்கு அது கட்டாயத்துக்கு போய் நகர்ந்துச்சு. சரிங்களா? அப்போ இதில் என்ன கான்செப்ட்னா, தயாரிப்பு தரப்புக்கு வந்து கோர்ட்டுக்கு போனால் ஒரு பப்ளிசிட்டி நினைக்குதான்னு தெரியல. ரெண்டாவது, இதை வந்து தன் அரசியலுக்காக யூஸ் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அதோடு தன்னுடைய வேலைகளை செய்கிறது, அதற்கான அதிகாரத்தை மட்டும்தான் அவர் பயன்படுத்த முடியும். அதற்குன்ற அதிகாரத்துக்குள்ளே யாருமே தலையிட முடியாதுன்றதான் நிதர்சனமான உண்மை. இவங்க ரிவைசிங் கமிட்டி ஒத்துக்கிட்டு போயிருந்தாங்கன்னா 2 நாளில் அது ரிவைசிங் கமிட்டியில் சர்டிஃபிகேட் ஆகி வெளியே வந்துடும். நான் பர்சனலாகவே சொல்கிறேன். தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போய் உங்கள் நேரத்தையும் வீணடிச்சு போர்டு நேரத்தையும் நீங்கள் வீணடிக்கிறீங்க. பார்ப்போம் சார், என்ன இந்த ரிவைசிங் கமிட்டி என்னெல்லாம் பண்ணோம், ஏன் ஜனநாயகம் படம் வர்றதுக்கு தாமதமாகுது அப்படின்னு அது குறித்து பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்து முடியும். உங்களுக்கு ஜாமான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி சார். நன்றி.